சௌந்தர்யா, சிவகுமார் சேர்ல உட்காருங்க. ஐயோ கூப்பிடுறானே தனியா கூப்பிடுறானே. கான்ஸ்டபிளா இருக்கப்பவே கை நீட்டுவா. அப்படி பாரு, சூப்பர் சீனரி. இந்த சீன்டான ஊருக்குள்ள நடக்கவே இல்ல, இப்ப அது நடக்க போகுதா? விஷால் ஒரு டோஸ்டர் சார். தேங்க்யூ so much சார். கூச்சமே இல்ல. சிவகுமார், சௌந்தர்யா, சேர்ஸ் இன்னும் பின்னாடி போடுங்க. ஏன் எல்லாம் ஒரு காரணமா தான். இல்லப்பா எதுவும் பிரச்சனையா? பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்லப்பா. Ladies and gentlemen, here we present தீபக், இப்போ எப்பனே இருப்பீங்களாடா? ஒரு மனுஷன் ஒரு உதவி கேட்டு வந்துடக்கூடாதுப்பா. வந்தானா அவன் காலை பிடிச்சிக்கிட்டு சோஃபாலே நின்று சொல்லுங்க. சோஃபா பக்கத்துல. ரோஸ்ட்னா இப்படிதான். ஓவரா கண்ணை கட்டுது. Ladies and gentlemen, இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 8 சீசன் கடந்து அது 8ஆம் சீசன்ல இருக்கும். மர்ம பெட்டி. அதுக்கு என்னங்கிறப்ப அட கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். 8ஆம் சீசனுக்கு வந்திருக்கக்கூடிய 2 அற்புதமான நீங்க இருக்காங்க. நீ ஏடாளுற இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா. இந்த வாரம் ஃபுல்லா அவங்க சிறப்பா செய்யல அப்படின்ற காரணத்தினால தான் நீங்க எது பேச வேணாம், நான் பேசிக்கிறேன். ஏய், உனக்கு தெரியா? உனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. அப்ப நீங்க இதுக்கு என்ன சொல்ல வரீங்க? எல்லாரும் ஆட்டையை கலைச்சு விட்டு வீட்டுக்கு போங்க. மேடம், வாழ்த்துக்கள் சௌந்தர்யா, சிவகுமார் அண்ணன். அது ஒரு நல்ல வாய்ப்பு. எனக்கே ரொம்ப ஆசையா இருக்கு அந்த இடத்துல உட்காந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. நேரத்துக்கு கடத்தாத, நல்ல விவரமா பேசு. எனக்கு ஒவ்வொரு முறையும் பேசுவான் சார். பண்றேன். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இங்க உட்கார்றதுக்கு இங்க உட்கார்ந்து இப்படி பேசுறதுக்கு அங்க உட்கார்றது மச் பெட்டர். ஓடிபி காமெடி. அதான் நீ அசிங்கப்படுதோ திருப்பி வாங்கணும், திருப்பி தள்ளி விட்டுருவ. யார நம்பர்னே தெரியல தாசண்ணா. எனக்கு பதில் அருண் பேசுவார். பேச தைரியம் பேச தைரியமா. பேவா ஊமையா தைரியமா பேசு. இல்ல இல்ல அப்ப பேசாம இரு. இல்லண்ணே, எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி, இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வியாபாரமா? எனக்கு அந்த இடத்துல உட்காரணுங்கிற விருப்பம் அதிகமாவே இருக்கு. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. முதல்ல சௌந்தர்யாட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். எப்படி சௌந்தர்யா 7ஆம் வாரம் வரைக்கும் தப்பிச்சு வந்தாங்கிற கேள்வி எங்களுக்கு நிறைய இருக்கு. பொறாம ஏன்டா அப்படி இருக்கானுங்க? எவனுமே முன்னேற கூடாதுங்கிறானுங்க. முன்னேறனால பொறாம பிடிச்சி அலைகிறானுங்க. எந்த நேரத்துல பேசினா வெளியில வருமோ அந்த நேரத்துல மட்டும் பேசிட்டு கேளுடா. மரியாதை பேசுறாங்க. அப்படித்தான்டா பேசுவேன். கேளு, உனக்கு இது வேணும்னா நீ அங்க போய் கேளு. மத்த நேரங்கள்ல ஒரு மாதிரி நல்ல ரிசர்வ் மோட்ல இருந்துக்கிறீங்க. உங்க விளையாட்டை பாக்குறப்ப ரொம்ப வியப்பா இருக்கு. ஆனா சத்தியமா அது பிடிக்கவே இல்லை. எப்படியாவது கத்துக்கணும்னு நினைச்சாலும் அது அளவுக்கு ரொம்ப திறமையா விளையாடுறீங்க. என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, எங்களுக்கு பிடிக்கலைங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், வெளியில இருக்கவங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையாங்கிற குழப்பம் ரொம்ப ரொம்ப நிறைய இருக்கு. கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவராங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. ஆனா நீங்க மட்டும் ஏதாவது ஒண்ணு பண்ணி ஏதோ ஒரு இடத்துல வந்து போயிடுறீங்க. ஒண்ணு பண்ணலாமா, ஏதோ ஒண்ணு பண்ணலாமா, பைத்தியக்காரத்தனமா பண்ணலாமான்னா ஏதோ பண்றீங்க. என்னடா பொசுக்கு மரியாதை பேசிவிட்ட? ஏண்டா இங்க வந்து நாலு பண்றீங்க, எதுக்கு பண்றீங்க, எந்த நேரத்துல பண்றீங்கன்னே தெரியாம இஷ்டத்துக்கு பண்றீங்க. கேன ஒருத்தன் கிடைச்சிட்டான்னா என்ன வேணாலும் பேசுவீங்க. அதுக்கு நான் தான் கிடைச்சேன். சரி விடுங்க, வேற ஏதாவது பத்தி பேசுவோம். சிரிக்கிற ஒரு சில நேரத்துல அது ஃபன்னா இருக்கு, ஒரு சில நேரத்துல அது கேவலமா இருக்கு, ஒரு சில நேரத்துல அது நல்லா இருக்கு. சாமி, ஓ மண்டையில இருக்கிறது என் மண்டையில ஏத்த நினைக்காத. என்ன சுதந்திரமா வாழ விடு. ஒரு நேரத்துல அது வந்து அடுத்தவங்களை இரிட்டேட் பண்ணுது. சாவு சாவும்ல செத்த பேர நீ நாம இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த. நீங்க ஏதாவது ஒண்ணு பண்றதோட என்ன தேவைன்றத பார்த்துட்டு பண்ணா நல்லா இருக்கும். வெந்நீர்ல ஒரு தவளை மாதிரி குதிச்சுக்கிட்டு ஜூஸ் மாதிரி பண்ணாதடா, ஜூஸ் மாதிரி பண்ணாதடா, சாவடிச்சிட்டடா.